அங்கீகாரமாக கருதப்படும் ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவின் ஒளிபரப்பு உரிமையில் வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அதிரடி மாற்றம் நிகழ்ந்துள்ளது. கடந்த 1961 ஆண்டு முதல் ஆஸ்கர் விருதுகளை உலகிற்கு தடையின்றி வழங்கி வந்த அமெரிக்காவின் ABC தொலைக்காட்சி நிறுவனத்தின் நீண்டகால பயணம் விரைவில் முடிவுக்கு வரவுள்ளது. இதற்கான உலகளாவிய ஒளிபரப்பு உரிமத்தை பிரபல இணையதளமான யூடியூப் அதிகாரப்பூர்வமாக கைப்பற்றியுள்ளது. இந்த மாற்றத்தின்படி 2029 ஆண்டு முதல் 2033 ஆண்டு வரையிலான 5 ஆண்டுகளுக்கு ஆஸ்கர் விருதுகள் தொடர்பான அனைத்து நிகழ்வுகளும் கூகுள் நிறுவனத்திற்கு சொந்தமான யூடியூப் தளத்தில் மட்டுமே நேரலையாக ஒளிபரப்பப்படும். இதற்காக யூடியூபில் ஒரு பிரத்யேக டிஜிட்டல் தளம் உருவாக்கப்பட உள்ளது. இதன் மூலம் உலகெங்கிலும் உள்ள 200 கோடிக்கும் அதிகமான யூடியூப் பயனாளர்கள் எவ்வித கூடுதல் கட்டணமும் இன்றி ஆஸ்கர் விருதளிப்பு விழாவை முற்றிலும் இலவசமாக பார்க்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. தொழில்நுட்ப ரீதியாகவும் இந்த மாற்றம் ரசிகர்களுக்கு புதிய அனுபவத்தை தரவுள்ளது. குறிப்பாக நேரலையின் போதே பல்வேறு மொழிகளில் ஆடியோ மற்றும் உடனடி மொழிபெயர்ப்பு வசனங்களை மாற்றிக்கொள்ளும் வசதியை யூடியூப் வழங்குகிறது. முதன்மை விருது விழா மட்டுமின்றி திரையுலக நட்சத்திரங்களின் சிவப்பு கம்பள வரவேற்பு, ஆளுநர் விருதுகள் மற்றும் பரிந்துரை அறிவிப்புகள் என அனைத்தும் ஒரே தளத்தில் ஒருங்கிணைக்கப்படும். இந்த மாற்றத்திற்கான முக்கிய காரணமாக தொலைக்காட்சி பார்வையாளர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதும் டிஜிட்டல் தளங்களின் அபரிமிதமான வளர்ச்சியுமே பார்க்கப்படுகிறது. இது குறித்து அகாடமி தலைமை நிர்வாகி பில் கிராமர் கூறுகையில், யூடியூப் உடனான இந்த உலகளாவிய கூட்டணி ஆஸ்கர் விருதுகளுக்கு புதிய பரிணாமத்தை தருவதோடு புவியியல் எல்லைகளை கடந்து கோடிக்கணக்கான ரசிகர்களை சென்றடைய உதவும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இருப்பினும் தற்போதைய ஒப்பந்தத்தின்படி வரும் 2028 ஆண்டு வரை ABC தொலைக்காட்சி தனது ஒளிபரப்பை தொடரும். குறிப்பாக ஆஸ்கர் விருதுகளின் 100வது ஆண்டு விழா 2028 பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட உள்ளது. அந்த வரலாற்று நிகழ்வே ABC தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் இறுதி ஆஸ்கர் விழாவாக இருக்கும். அதற்கு முன்னதாக 98வது அகாடமி விருது விழா வரும் 2026 ஆண்டு மார்ச் 15 லாஸ் ஏஞ்சல்ஸின் டால்பி தியேட்டரில் நடைபெறவுள்ளது. இந்த மாற்றம் பொழுதுபோக்கு துறையில் தொலைக்காட்சிகளின் ஆதிக்கம் மறைந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் தளங்கள் புதிய சகாப்தத்தை படைப்பதற்கான ஒரு முக்கிய சான்றாக கருதப்படுகிறது.